தேவனாம் ஓய்வுபடுவதாக. இந்த நாளில் மார்க்கு 8ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நாம் வாசிப்போம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். தேவனாம் ஓய்வுபடுவதாக. இதில் பார்க்கும் பொழுது தெரிகிறது, ஆண்டவர் பல பாடுகள் பெற்றார் என்று சொல்லி, பல பாடுபட போகிறார் என்று சொல்லி சீசர்கள் சொல்லவில்லை, ஆண்டவரே சொல்லுகிறார், நான் பல பாடுகள் படப்போகிறேன் என்று சொன்னார். அவர் இந்த பூமியில் அநேக சத்தியங்களை எடுத்து சொன்னது மட்டுமல்ல, நீதியும் பரிசுத்தத்தையும் உண்மை பற்றி சொன்னது மட்டுமல்ல, அநேகர் அவருடைய அற்புதத்தை கண்டார்கள், அநேகர் சுகமத்தை பெற்றுக்கொண்டார்கள், அநேகர் பிசாசு பிடியில் இருந்து என்ன பண்ணாங்க, விடுதலையானார்கள். ஆனால் தேவாதி தேவன் தன்னை குறித்து சொல்லும்போது, இதோ மனுஷகுமார் என்ன பண்ண போகிறான்னு சொன்னார். மனுஷர் கையிலும் பிரதனாசிரியர் கையிலும் அப்புறம் மூப்பர் கையிலும் வேதமாருடைய கையில் ஒப்பு கொடுப்பட்டு பல பாடுகள் பட்டு மரித்து 3ஆம் உயிரோடு எழுந்திருக்க போகிறார் அப்படின்னு யார் சொல்றாங்க? இயேசுவே சொல்றாங்க, நான் அப்படி செய்ய போறேன்னு. அவர் இந்த புத்தகத்தில் என்ன பண்றாரு, அந்த சுவிசேஷத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்க நாம் அப்படி சொல்ல முடியுமா என்பதான் பார்க்கணும். நானும் பல பாடுகளை பட்டுதான் இந்த பரம ராஜ்யத்துக்கு போவேன். ஆண்டவர் என்னை நான் மரித்தால் உயிரோடு எழுப்புவார், மீண்டும் அவரோடு நான் ஆளுவேன் அப்படின்னு நம்மளை குறித்து எப்பயாவது நம்ம சாட்சி கொடுத்துருக்குமா யார்ட்டையாவது? ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, எல்லாவற்றையும் குறித்து அறிந்தவர் தெரிந்தவர், தன்னை குறித்து சாட்சி கொடுக்கும் போது என்ன சொல்கிறாருங்க, பல பாடுகள் பட்டு அப்படின்னு ஒரு சாட்சியை கொடுக்குறோம். சரியா? அப்போ இந்த ஓட்டத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல பாடுகளை பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அவருக்காக இல்லை, நமக்காக அவர் பற்றாரு சொல்லி வாசிக்கும். அங்கே வாசிக்கும்போது அந்த வேதபாரர்கள், ஆசாரியர்கள், மூப்பர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவர்களை புறக்கணித்தார்கள். அவரை ஆகாது என்று தள்ளி அவர் என்ன பண்ணாங்க, அவர்கள் பல பாடுகளுக்குள்ளே அவர் உட்படுத்தினார்கள். பல பாடுகளை அவர் பட்டார் என்று சொல்லி பார்ப்போம். அதை நான் அந்த மாதிரி பட போகிறேன், அந்த மாதிரி பல பாடுகளுக்குள்ளே நான் போகிறேன் என்று அதை அவர் சொல்லும்போது என்னங்க, அவர்களுக்கு அது அறியாத பொருளாக தெரியாத பொருளாக இருந்திருக்கலாம். ஆனால் தெய்வீக சாட்சியை அவர் சொன்னார், உண்மைதான் சொன்னார். நான் கொலை செய்யப்படுகிறேன். ஒரு இடத்துல சொல்ல, இதோ உங்களுக்காக சிந்தப்படுகிற இரத்தமாக என் ரத்தம் இருக்கிறது, புது உடன்படி ரத்தமாக இருக்கு, உங்களுக்காக பிக்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது, என்னுடைய சரீரம் இருக்க போகிறது என்று அவர் முன்னாடியே யாகப்படுத்தினார். ஆனால் அவர்கள் அதெல்லாம் அறியாமல் இருந்தார்கள். ஆனால் நாமும் அந்த மாதிரி சொல்றது உண்டாயிட்டியாது, நானும் பல பாடுகள் பட்டு, அது எப்படிப்பட்ட பாடுகள் எனக்கு தெரியாது, நானால் பாடுற பல பாடுகள் வழியே நான் இந்த பரலோகத்திற்கு இயேசு கிறிஸ்து ஏறி போனார். அதே போல நானும் பல பாடுகளுக்குள்ளே போனாலும் பல பாடுகள் படுவேன் என்று நம்ம தைரியமாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நாம் சொல்ல வேண்டும். அதான் தெய்வீக நம்பிக்கை. ஏனென்றால் நான் அங்கிருந்து ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது ஒரு தாயாரை சந்தித்தேன், விசுவாசியை. நான் இருப்பதுக்கு பதிலாக செத்து போகலான்னு பார்க்குறேன் தம்பி அப்படி சாட்சி கொடுத்தா. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், பிள்ளைகளை பற்றோம், எல்லாம் செஞ்சோம், இப்போ தனிமையாக இருக்கிறோம், யாருமே என்னை விசாரிக்கலை, யாருமே என்னை பார்க்கலை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் சிந்திச்சு பார்த்தேன், இயேசுவோடைய சிலுவை இறுதி மரணத்தில் அவர் தனிமையில் விடப்பட்டார். அற்புதம் செய்தவர்களை காணவில்லை, அற்புதத்தை கண்டவர்களை காணவில்லை, பிசாசு நீக்கப்பட்டவர்களை காணவில்லை, கிறிஸ்துவர்கள் காணவில்லை. என்னங்க, எல்லாரும் என்னங்க கைவிடப்பட்டார்கள். ஆனால் எல்லாரும் சிலுவை வரைக்கும் வந்தாங்க. யாராவது உதவி செஞ்சாங்களா? யாராவது சிலுவையிலிருந்து அவர்களை விடுவிக்க முடிந்ததா? முடியவில்லை. அந்திய காலம் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும். சில நேரங்களில் நம்ம சிலருக்கு பாடுகள் இருந்து கொண்டே ஆரம்பமாக எப்போ முடியலே சரியா, ஆனால் மகிமையை கொண்டு வரும். யோசேப் மாதிரி
இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டு போகும்போது என்ன சொன்னால், நான் பிதாவின் மடியிலே செல்லப்பிள்ளை போல் இருந்தேன். எப்படி இருந்தேன்? செல்லப்பிள்ளை. அப்படியே நம்மளும் தாய் மடியில் ஒரு செல்லப்பிள்ளை போல இருந்தோம். எல்லா மகிமை, இந்த பூமியினுடைய ஐஸ்வர்யங்கள், மகிமை எல்லாத்தையும் நான் என்ன அணிவித்தோம். ஆனால் அந்திய காலங்கள் பாடு உள்ளதாக இருக்கும். அதை நாம் என்ன தைரியமாய் சொல்லணும். பாடுள்ள வாழ்க்கை தான்ப்பா, அது வழி தான் போவேன். என் பிள்ளைகள் என்னை ஆதரிக்கலாம், என்னை விசாரிக்காமல் போகலாம். அவனுக்கு பாடு இருக்குல்ல, அவனுக்கு மனைவி இருக்குது, அவனுக்கு பிள்ளை இருக்குது, அவனுக்கு குடும்பம் இருக்குது, அவன் கவனிக்காட்டால் நான் கவலைப்பட மாட்டேன். இதுதான் ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் என்னை போஷிப்பார். யார் என்னை பார்க்கலையே, யார் என்னை விசாரிக்கலையே, ஒரு மருந்து கொடுத்து செத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன், அப்படியே செத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி சொல்லுகிறார்கள் அவர்கள். அதல்ல விசுவாசின் ஓட்டம். என்னங்க, நமக்கு ஆரம்பத்திலே பாடுகளாக இருக்கலாம், ஆனால் இறுதியிலே மகிமை கொண்டு வரலாம், இல்லை இறுதியிலே பாடுகள் இருக்கலாம். சரியா? உண்மையிலேயே ஆரம்பத்திலேயே சிலருக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், பாடுகளை கொடுக்க மாட்டார். மோசேயின் வாழ்க்கையில் பாருங்கள், நல்லா செழிப்பு. 40 வருஷம் பாடுகள், 40 வருஷம் மகிமை. யோசேப்பு வாழ்க்கையில் ஒரு 16 வயசு வரைக்கும் நல்ல ஒரு செழிப்பு. அப்பா மடியிலேயே அப்படியே தவழ்ந்து கொண்டு இருந்தார். அப்புறம் எழுவனுங்க சகோதரர்களால் அவன் புறக்கணிக்கப்பட்டான். பாடுகள். அங்கே போய் அடிமையாக வைக்கப்பட்டான். பாடுகள். ஜெயிலில் போய் கிடந்தான். பாடுகள். ஏற்ற வேலை என்ன பண்ணுங்க, ஆண்டவர் உயர்த்தினார். மகிமை. அந்த மகிமையை அவனுக்கு வந்தது என்ன, அநேருக்கு அது ஆசீர்வாதம் உயிர்த்தெழுதலுக்குரியதாக இருந்தது. அவங்க அப்பாவுடைய ஆவி உயிர்த்தது என்று எழுதியிருக்கிறது. என்ன யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், இயேசு உயிரோடு இருக்கிறாரா அப்படி சொல்லும்போது நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால இந்த பாடுகள் வழியாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காய் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அது உண்மையான சம்பவம் தான். அதை விசுவாசித்து தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆனால் பாடுகள் என்பது நமக்கு என்னங்க, போக போக நமக்கு பிள்ளைகள் அதிகமானாலும் இந்த சரீரத்தில் நோய்கள் அதிகமாகும், பிரச்சனைகள் அதிகமாகும், சில நேரம் குடும்ப பிரச்சனைகளும் அதிகமாகும். அதெல்லாம் சகிக்க வேண்டும். சகித்து நம்ம இந்த வழியாக தான் போகணும் போல ஆண்டவர் என்னமோ நடத்துகிறார், நம்ம நடத்தட்டும், எது வரைக்கும் போகுது பார்ப்போம். நம்ம விசுவாசத்தோடு என்னங்க அந்த பணியில் நாம் நடந்து போக வேண்டும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான பாடுகள் இருக்கும். எனக்கு இருக்கிற பாடு உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற பாடு வேறு விதமான பாடுகள் இருக்கும். பிள்ளைகள் மூலம் பாடுகள் இருக்கும், தொழில் ரீதியாக பாடுகள் இருக்கும், சருத்து மூலமாக பாடுகள் இருக்கும், கணவன் மூலமாக மனைவிக்கு பாடுகள், மனைவி மூலமாக கணவனுக்கு பாடுகள் கூட இருக்கலாம். ஆனால் இந்த பாடுகள் உச்சத்தில் நாம் தனிமையாக விடப்பட வேண்டிய சூழ்நிலை வரும்போது மனம் தளர்ந்துடக்கூடாது. ஆண்டவர் எப்படி மனம் தளராமலே அந்த பாடுகளை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் தன்னை விசுவாசிக்கிற யாவருக்கும் ரட்சிப்பை அனுபவிக்கு அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அதனால இந்த பாடுகள் வழியாய் போகும்போது டாக்டர் கைவிடலாம், மருந்தும் கைவிடலாம். என்னங்க கடைசியில் என்னங்க, பிதாவே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கதறாங்க. பார்த்தீர்களா? எல்லாம் நம் சூழ்நிலைகள் நமக்கு ஆரம்பத்தில் எல்லாம் சாதகமாக இருக்கும், எல்லாமே நல்லதாக நடக்கிறது, எல்லாமே நல்லாவே போயிட்டு இருக்கும். ஆனால் பாடுகள் வழியாகத்தான் பரலோகத்திற்கு போக முடியும், பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து அந்த நாளில் கடைசி காலத்தில் நீங்கள் என்ன வந்துடுங்க, சுய முடிவை எடுத்துக்கொள்ளாதீர்கள். உடனே இந்த பாடுகளை சகிக்க முடியலை, செத்துருவோன்னு நினச்சிடாதீங்க. அதன் வழியாய் வாருங்கள் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார். என்னையே நோக்கி பாருங்கள், என்னை விட உனக்கு பாடு அதிகமாக இருக்குது. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில், ரத்தம் முழுவதும் இந்த சரத்தில் சிந்தப்பட்ட நிலையில், அவர் என்ன வாரினால் அடிக்கப்பட்ட ஒரு நிலையில், தலையில் முன்குரிடம் சூடப்பட்ட, தலையில் மகிமையை சூட வந்த பேதுரு ஓடி போய்விட்டார். இப்போ முள்முடி சூடினவராக இயேசு தொங்குகிறார். அப்போ இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இந்த பாடுகள் நிறைந்த உலகத்தில் இந்த சரீரம் என்னங்க பாடுகள் உள்ளது தான். ஆனால் என்னங்க போக போக நோய் பிரச்சனை வரும், அதை மகிமையாக சந்தோஷமாக இருக்கணும். நீ பார்ப்போம், ஆண்டவருக்கு கண்ணே இல்லை, எனக்கு கண்ணில்லாமல் போயிடுச்சு. எப்போ சொல்லுவாங்கன்னா 80 வயசுல சொல்லுவாங்க, எப்போ எனக்கு ஜெபம் பண்ணுங்க கண் பார் வரணுண்டு. 80 வயசு வரைக்கும் நல்லா ஜாலியாக இந்த உலகத்தினுடைய நன்மை தீமை எல்லாத்தையும் அறிவித்து வந்திருப்பார்கள். ஆனால் சொல்ல மாட்டார்கள், எப்பா நான் 80 வருஷமாக ஆண்டவர் நல்லா கண் கொடுத்தார்ப்பா, 80 வருஷமாக நான் நல்லா இருந்தேன், என் பிள்ளைகளுக்கு நல்லது செஞ்சேன், அநேகருக்கு நல்லது செஞ்சேன், நான் நல்லா இருந்தேன். இப்போ கண் எடுத்துக்கிட்டாரு, கர்த்தருக்கு சோத்திரம். நான் இந்த கண்ணோட நான் பரலோகத்துக்கு போகிறல, இந்த எதுவும் ஒன்றா என்னை விட்டு போயிடும், நல்லா தெம்புலாம் போயிடும், மகிமையெல்லாம் போயிடும், எல்லாமே போயிடும்.
போன பிறகு என்ன பண்ண, இந்த ஜீவனும் கடைசியில் போயிடும், இந்த சரீரம் மண்ணுக்கு போய்விடும். இதைத்தான் இயேசு சொன்னார். பல பாடுகள் பட்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, மருந்து நம்ம சரீரத்தை பார்த்து என்ன புறக்கணிச்சிடும். இனிமேல் இவனுக்கு மருந்து செல்லுபடியாகாது. என்னை சேர்த்தா சொல்றேன், மருந்து சிலதை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆனா என்னங்க, ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன ஆகிரும், இந்த மருந்தும் இந்த உடம்புக்கு இதையும் செல்லுபடியாது. மருந்து சொல்லிடும், இதெல்லாம் செல்லுபடியாது, இனிமேல் அவ்வளோதான், இந்த சரீரம் ஒன்றுக்காது, இது மண்ணுக்கு தான் அப்படி சொல்லிடும். டாக்டரே சொல்லிவிடாரு, இது கடைசியாக இது ஒன்றும் பண்ண முடியாதுங்க, வீட்டுக்கு கொண்டு போயிருங்க அப்படின்ட்டுருவாங்க. இப்போ எல்லாராலும் புறக்கணிப்பட்டு நிலையில் நாம் சொல்ல முடியுமா? புறக்கணிப்பட்டு பல பாடுகள் பட்டு மறித்து 3ஆம் உயிரோடு எழுந்திருத்த இயேசுவை போல நானும் உயிரோடு எழுந்திருப்பேன் எல்லாத்தையும் நம்ம சாட்சி பகர முடியுமா? பகரணும். அதான் தெய்வீகம். அவர்கள் அறியாத இருந்தார்கள், அவர் பகிர்ந்தார். உண்மையிலேயே பல பாடுகள் பட்டார். அதனால் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம சூழ்நிலை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எனக்கு என் பையன் பார்க்கல, என் மகனை பார்க்கல, என் மருமகை பார்க்கல, வயதான நேரத்தில் ஒரு சிந்தனை நமக்கு வரும். இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். எல்லாராலும் கைவிடத்தில் வரும். ஆனால் மன ரம்மியமாக என்ன பண்ணுங்க நம்ம இருக்கணும். பவுலே சொல்லுகிறார், நான் எல்லாராலும் கைவிடத்த நிலையில் நான் என்ன பண்ணேன், அநேக சோதனைகள் வந்தது, கள்ள சௌரமாக வந்தது, சொந்த சௌரமாக வந்தது, கப்பல் சாதம் வந்தது, அப்புறம் அநேக நாள் உபவாசம் இருந்தேன், அநேக நாள் கண்வழிப்பில் இருந்தேன், அநேக நாள் வியாதியில் இருந்தேன், இதன் வழியாக தான் நான் கடந்து போனேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான். அதனால் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் தெளிந்த வல்லமை உண்டு என்பதை நாம் உணர்ந்து விடக்கூடாது. அதனால் யாரும் கேட்கலை, யாரும் என்னை விசாரிக்கலை, யாரும் என்னை பார்க்கலை என்று சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வசனங்கள், கர்த்தருடைய கிருபை என்னங்க, அவருடைய நமக்கு வைத்திருக்கிற சாட்சி உள்ள வாழ்க்கை நம்மளை நாள்தோறும் நம்மை தேற்றுகிறது. இன்னும் அவரிடத்தில் பாடுகளை அனுபவிக்க தைரியப்படுத்துகிறது. பாடுகளை கண்டு என்ன பண்ண சிலர் மறைந்து போகிறார்கள், பாடுகளை கண்டு பயந்து என்ன பண்ணுறாங்க, விலகி விடுகிறார்கள். பாடுகள் வழியாய் நாம் போகும்போது மகிமையை கண்டறிவோம், மகிமை நமக்கு வரும். சரியா? யோபுக்கு வந்த பாடுகளை பாருங்க. அவருக்கு யோபுக்கு நல்ல ஒரு மகிமை. யோபுக்கு எப்படி இருந்துச்சுங்க, செல்வ செழிப்பு, நல்ல நல்ல வாழ்க்கை, நல்ல 10 பிள்ளைகள். பாடுகள் வழியாக வரும்போது மனைவியே ஓடி போயிட்டா. உன்ட்ட ஒன்றுமே இல்லை, இன்னும் என்ன இருக்கிறது, எல்லாமே போய்விட்டது. நீ என்ன சம்பாரிச்சு எனக்கு சாப்பாடு போட போறியா, உனக்கு நோய் வந்துருச்சு, உன் பிள்ளைகளும் போயிட்டாங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போன அவன் போயிட்டான். ஓர்பால் மாதிரி ரூத்து மாமியார் கூட இருந்துக்கிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் நாம் தெளிவான சிந்தையோடு இருக்க வேண்டும். இந்த பூமியில் வந்து நம்ம பல பாடுகள் படுகிறோம். நம்ம அதிகமாகவும் நமக்கு பின்னாடி வருகிற பிள்ளைகளுக்காக பல பாடுகள் படுகிறோம். ஆனால் இந்த சரீரம் நாம் படுகிற எல்லா பிரச்சனை மத்தியிலும் இறுதியில் பல பாடுகளுக்குள்ளே நாம் போவோம். சிலர் திடீர்னு இறந்துருவாங்க ஹார்ட் அட்டாக்ல, அது தேவ கிருபை, அது ஒரு பக்கம். ஆனால் நாமே முடிவை தேடி கொள்ளக்கூடாது. அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். என்ன பண்ணிடக்கூடாது, நாமே முடிவை தேடி கொள்ளக்கூடாது, அது தவறான செயல். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை போல நாமும் என்ன பண்ணுவோம், அந்த சொன்ன வார்த்தை சொல்லி அந்த காலத்தில் பல பாடுகள் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், நான் ஆண்டவருக்குள்ளே நான் மகிமையாய் போவேன். ஒரு அம்மா, இந்த காந்திமதினு ஒரு அம்மா வந்தாங்க, இந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்தாங்க. ஐயா, என்னைக்குள்ளே என்னென்னமோ பண்ணுதுங்க ஐயா, கரெக்டாக 85 வயசு இருக்கும், என்னால் பண்ண முடியல, ஒன்றும் செய்ய முடியலை, பிசாசனம் அந்த பண்ணுறான் இது பண்ணுறான்னு சொன்னாங்க. அப்படி தான் இருக்கும். என்ன உடம்புல என்ன செய்யுதுன்னே தெரியாது, அப்படி தான் நடக்கும். ஆனால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி என்று தெரிந்தால் நம்ம தைரியமாக இருக்கலாம். அதான் ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லியிருக்காரு, மன குழப்பத்திலையும் பதட்டத்திலையும் மன பயத்தில் இருக்கிற காட்டிலும் மன ரம்மியம் நித்திய விருந்து. மன ரம்மியமாக இருந்துடலாம். இப்படிதான் வாழ்க்கை, ரம்மியமாக இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். உண்மைதானே? அதனால நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம், பாடுகள் நமக்கு மகிமையை கொண்டு வரும். நோயினாலும் சரி, அதன் மூலமாக நாம் ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்க முடியும். பாடுகள் வழியாக கடந்து போனாலும் இந்த இயேசு கொடுத்த சாட்சி என்ன, யாரை மகிமைப்படுத்தினது தெரியுமா? பிதாவை தான் மகிமைப்படுத்தியது. நான் பாடுகளில் போவேன், எல்லாராலும் புறக்கணிக்கப்படுவேன், எல்லாரும் என்னை புறக்கணிப்பார்கள், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், 3ஆம் உயிரோடு எழுவேன்.
இது யாருக்கு மகிமை கொண்டு வந்ததுன்னா பிதாவுக்கே மகிமை கொண்டு வந்தது. அவர் பிதாவை தான் அந்த வழியை அவரை நடத்தினார். அதனால் பரமபிதா தான் நம்மளையும் நடத்துகிறார். அதனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தோடு நாம் அனுதினமும் அவர் சமூகத்திலே நாம் கடந்து போகிறோம். அந்த பாடுகள் உள்ள இந்த வாழ்க்கையில் பல பாடுகளுக்குள்ளே நாம் போனாலும் சோர்ந்து போகக்கூடாது. அந்த வழியாக கடந்து போகும்போது என்னங்க, நமக்கு ஏன் இந்த வழியாக ஆண்டவர் அனுமதிக்கிறார், ஏன் இந்த வழியாக நான் மட்டும் இப்படி போகிறேன், மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, அப்படி ஒரு எண்ணம் தோன்றும் நமக்கு. ஆனால் அது ஒரு மகிமையை கொண்டு வரும். யோசேப்பை நீங்கள் பார்க்கும்போது ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் யாருமே சரியில்லை அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருப்பான். ஆனால் ஒரு மகிமைக்குள்ளே வந்தபோது தான் என்னங்க, அவன் ஆண்டவர் உயர்த்தும் போது தான் தெரியும், தேவனே என்னை இந்த வழியில் நடத்தினார். ஏன் என்று சொன்னால் அது எனக்கு மட்டும் மகிமை அல்ல, அநேகருக்கு மகிமை கொண்டு வர என்னை நடத்தினார். அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான், என்னை இந்த பாடுபடுத்துறாரு ஆண்டவர், என்னை இந்த சித்திரவதை பண்ணுறாரு. எங்கள் அப்பா வீட்டில் செல்ல பிள்ளை போல இருந்தேனே, பாரு சகோதரெலாம் தூக்கி கிணத்துல போடுறாங்க, விற்கிறாங்க, அங்கே போனால் அங்கேயும் நிம்மதி இல்லை, வேலை செய்கிறதுல நிம்மதி இல்லை, சிறைச்சாலையில் போய் என்னங்க சிறைச்சாலையில் பிரச்சனை. அப்படி அவன் இருந்தான். எனக்கு வந்தது போல யாருக்கும் வரக்கூடாதுங்க அப்படின்னு சிலர் நினைக்கிறார்கள். யோசேப்பு கூட அப்படிதான் நினைச்சிருப்பான். ஆனால் அவன் அந்த சிறைச்சாலையிலிருந்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுது போல அவன் உயர்த்தப்பட்ட போது என்னங்க, அவன் ஒரு மகிமையை கண்டான். உயர்ந்த எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்த நிலையில் வந்து நிற்கக்கூடிய ஒரு அதிபதியாக வந்து நின்றான். அந்த மகிமை அது அவனுக்கு மட்டுமல்ல, அநேகர் உயிர்ப்பித்தது. 7 வருஷம் திரும்ப என்னாச்சுங்க, அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் மாறியது. அதனால இந்த நாளில் நாமே சிந்தித்து பார்ப்போம். நம்ம பிள்ளைகளுக்காக பாடுபடுகிறோம். நம்முடைய பயணத்தில் இந்த பாடுகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. பாடுகளோடு போனார், பற்றாக்குறையின் வழியில் நடத்துகிறார். பவுல் சொல்லுகிறார், அநேக நாள் பசியாக இருந்தேன், பட்டினியாக இருந்தேன், அநேக நாள் வாசத்தில் இருந்தேன், கள்ள சகோதரன் அந்த மோசங்களிலும் சொந்த சகோதரன் மோசங்களிலும், இதெல்லாம் நான் பெருசாக நினைக்கல. ஆண்டவர் இதெல்லாம் பெருசாக, ஏன்னா நான் சபை பற்றியான தரிசனம் எனக்கு இருந்தது. அவர் சரீரத்திற்காக சபையாகி அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக என் சரீரத்தில் பாடுகளை ஆண்டவர் எனக்கு அனுமதித்தார். அவங்களே சொல்லுகிறார், எனக்குள்ளே இந்த ஒரு முள் இருக்கிற ஒரு நோய் இருக்கிறத நீக்கி போடுங்கன்னு சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்னா 3 தடவை அவர் ப்ரே பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறார், அதை நான் எடுக்க மாட்டேன், அது இதோட இன்னும் பல பாடுகள் உனக்கு வரும், அப்போ தான் நீ என்னை மகிமைப்படுத்துவார், உன்னை கொண்டு பல அற்புதங்கள் நடக்கும், உன்னை கொண்டு அநேகர் மகிமையை காண்பார்கள் என்று பவுலுக்கு அந்த முல்லை கடைசி வரைக்கும் ஆண்டவர் எடுத்துப்படவில்லை. ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் அவரை அந்நாளிலே காண்பேன், நான் விசுவாசத்தோடு நான் காண்பேன் என்று பவுல் சொன்னார். அதில் நாமும் இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளை நானும் பல பாடுகளில் தான் போவேன், என்ன பாடினாலும் பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆனால் அவருக்கு போல நமக்கு பாடுகள் இருக்காது. அதனால தான் ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு, நம் கைக்கு தக்கான சோதனைக்கு அல்லாமல் வேறு சோதனை அவர் நமக்கு அனுமதிப்பதில்லை. அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கிற சகோதரத்திலும் அந்த பாடுகள் இருக்கிறதே என்று வேதத்தில் இருக்கிறது. நமக்கு மட்டும் அந்த பாடு இருக்குது, நம்ம விசுவாசிக்காத கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அந்த பாடுகள் இருக்கிறது. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது, சண்டைகள் இருக்கிறது. அவருக்கு அந்த வழியில தான் நடந்து போகிறார். கனவு குடிகாரன் தான், அவனோடு என்ன பண்ண வாழ்ந்து சரி, இதோட போண்டா இவனோட வாழ்ந்துட்டு தெரியும், அதோட முடிச்சுக்கிறாங்க அவங்க வாழ்க்கையை, அது போயிட்டே இருக்கிறார். சொல்ல முடியாது, அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர் இருந்தால் பரலோகத்தில் அவரை நம்ம பார்க்கலாம், சொல்ல முடியாது. அது யாருக்கு தெரியாதுன்னு சொல்லி தெரியாது. அதனால பாடுகள் எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்குள்ளும் என்னங்க பாடுகள் இருக்கிறது. பாடுகளை மறைத்து ஒரு சிலர் தான் ரம்மியமாய் அவனவன்றார் இருக்கிறார். ஒரு சிலர்கள் பாடுகளை சகிக்க முடியாமல் செத்து போனால் நல்லா இருக்கும். ஏன் பிள்ளைகளை பெற்றனே தெரியலை, ஏன் பிள்ளைகளை பெற்றேனே தெரியலை அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏன் வாழ்கிறனே தெரியலை. வாழ்க்கையுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வோமானால் கண்டிப்பாக வெற்றி உள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும், எல்லா இடத்திலும் மனரம்மியமாய் நாம் இருக்க முடியும். அதனால் இந்த நாளை நாமே சிந்தித்து பார்ப்போம். அதனால் இந்த நாளில் வசனத்தை பற்றி எக்கச்சக்க வசனம் எழுதியிருக்கிறேன், ஆனால் அதெல்லாம் நான் பேசலை. ஆவியான ஒரு ஏவுகிறபடி சில வார்த்தைகளை நான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த நாளில் பவுல் சொல்லும்போது அவருடைய பாடுகளையும் அவருடைய ஐக்கியத்தையும் நான் அணிய ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் எப்படியாவது நான் உயிர்த்தெழுதலில் பங்கு வரும்படிக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்.
எல்லாம் மகிமையை கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே அவர் அற்புதமானவர், அதிசயம் செய்வர், பிசாசை அகற்றினவர், எல்லா மகிமையை கொண்டு வந்தது. அவருடைய மரணமும் அவருடைய பாடுகளும் என்ன வந்ததுங்க? மகிமை கொண்டு வந்தது. ஏன்? நாம் பாவத்திலிருந்து உயிர் தெழுதப்பட்டோம். அக்கிரமத்தில் பாவத்தில் மறித்திருந்து நாம் உயிர் தெழுதப்பட்டோம். அது மட்டுமல்ல, அவருடைய பாடுகள் உலகத்திலேயே உயர்ந்த ஒரு பாடு. ஏன்னா அவர் சாதாரண ராஜா இல்லை, தேவகுமாரன், அண்ட சராசரி படைத்தவர். அந்த அவமானத்தை காட்டில் யாரும் பட்டிருக்க மாட்டாங்க. கன்னத்தில் அறைந்தார்கள், முகத்தில் துப்பினார்கள், வாரினால் அடித்தார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும், மாமியாரோ கணவனோ இல்லை மனைவியோ என்னை திட்டுனா, என் மனைவியோ என்னை திட்டுனாலோ அது எனக்கு வலிக்கக்கூடாது. என் பையன் என்னை அடித்தாலும் அது பெருசாக எனக்கு தெரியக்கூடாது. என் சகோதரர்கள் என்னை தூக்கி போட்டு மிதித்தாலும் அதை நான் என்ன ஒன்று சர்வசாதாரணமாக நினைக்கணும். இதாங்க ரகசியம். இதான் பாடுகள் வழியாய் போகிறது. தீமை செய்து பாடு அனுப்பதை காட்டிலும் நன்மை செய்து பாடு அனுப்பது மேன்மையை கொண்டு வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் பாடுகள் வழியாய் நாம் போகும்போது கிறிஸ்துவை போல பாடுகள் நமக்கு இல்லை, ஓரளவான பாடுகள்லாம். ஆனால் நம்ம அதை சகிக்கும்போது அது மகிமையை கொண்டு வரும், அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதனால் இயேசு கிறிஸ்துவை போல தைரியமாக நாம் என்ன பண்ணலாம்? பாடுகள் படும்போது தைரியமாக சொல்லணும். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செய்து முடித்த பிறகு என்ன பண்ணுறாருன்னா, கடைசியாக நான் பாடுகளுக்குள்ளே போக போகிறேன், எல்லாரும் என்னை புறக்கணிக்க போகிறார்கள், இதான் என்னுடைய நிலைமை, நான் மரித்து 3ஆம் உயிரோடு எழுவேன் அப்படி சொல்கிறார். அப்போ நாமும் பாடுகள் வழியாக போகும்போது இந்த பாடுகள்லாம் கொஞ்சம் நேரம் தான். நான் என்ன மரித்தாலும் பாடுகள் வழியாக என்ன போவேன், என்ன ஆண்டவர் இந்த பாடலாம் எடுத்து போடுவார். கண்டிப்பாக மகிமையில் நான் அவரோடு உயிரோடு இருந்து அவரோடு வாழுவேன் என்ற நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். அதை அநேகருக்கு சாட்சியாக பகர வேண்டும். இந்த வசனம் அதான் சொல்லுது. ஏங்க உங்களுக்கு இயேசுவை பின்பற்றுறீங்க, சில நேரம் சில சகோதரிகள் சொல்லுவாங்க, ஆண்டவர் ஏங்க இயேசுவை பின்பற்றுறீங்க, இவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு வருது, இவ்வளோ கஷ்டம் வருது உங்களுக்கு, ஏன் அப்படி? உங்களுக்கு பாருங்க, இவ்வளோ பிள்ளைகளுக்கு உட முடியல, உங்கள் பிள்ளைகளாம் சொன்ன வச்சு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது ரட்சிப்பின் அனுபவம் பிள்ளைகளுக்கு எப்போ வரும்னா, ஒரு 16 வயசு வரைக்கும் தான் அவங்க சுதாரிப்பே வரும். அம்மா யார், அப்பா யார், எப்படி இருக்கணும். அது தெரிஞ்ச பிறகு அவன் என்ன பண்ணணும்? ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் அவன் என்ன நினைக்கிறான்னா, எல்லா கடவுளும் தான், இயேசுவும் கடவுள், எல்லா கடவுளும் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனால் இயேசுக்கு சிலுவிலை மறைத்தா ரத்த சிந்தாருன்னு நினைக்கும் போது தான் நம் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். அவனுக்கு ஜோசாவனுக்கு பேர் வச்சாலும் சரி, காலைப்புன்னு பேர் வச்சாலும் சரி, ஆண்டனி டேடின்னு எது பேர் வச்சாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவன் இல்லை. பேர் இருக்கு, அவ்வளோதான். பேப்பரில் பார்க்குறோம், ஜோசானு பேர் இருக்கிறவனும் ஜெயிலில் தப்பு பண்ணிட்டு போன மாதிரி இருக்கிறான். முருகனு பேர் வச்சவனு என்ன பண்ணுறான்? தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறான். அதே மாதிரி அப்துல் பார்த்தா ஏதாவது கொலை செஞ்சுட்டு ஏதாவது பிரார்த்தம் பண்ணி ஜெயிலில் கிடப்பான். பேரில் விஷயம் இல்லை, ரட்சிப்பில் தான் என்னங்க மகிமை இருக்கிறது. மனம் திரும்பும்போது தான் அவன் மெய்யான ரட்சிப்பை பெறுகிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த நாளில் கர்த்தர் நம்மளை பாடுகள் உள்ள வாழ்க்கை, இந்த உலகத்தில் என்னங்க பாடுகள் மத்தியில் ஆண்டவர் நம்ம நடத்தினாலும் நமக்கு மகிமையை கொண்டு வரும். ஆனால் பாடுகள் சகிக்க நம்ம என்ன பண்ணுங்க? ஆயத்தமாக வேண்டும். ஐயோ இந்த பாடுகள் எனக்கு வேணாம், தப்பித்து போனாலும் என்ன பண்ணுங்க? வேற வழியை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? வேற வழியாக பாடுகளை வச்சிருப்பார். அங்கே உங்களுக்கு ரெடியாக டெஸ்ட் பண்ண வச்சிருப்பார். மோசே அப்படி தான் நினச்சா, தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே ஆடு மேய்க்க 40 வருஷம் ஆடு மேய்க்க விட்டார். பாடுகள் என்னங்க, ஆனால் அது முடிந்த பிறகு அவனுக்கு மகிமையை கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அதனால் இந்த பாடுகள் வேண்டாம், நான் தப்பித்துக்கொள்ள பார்க்கிறேன் என்று நினைச்சிங்கன்னா அது முடியாது. நீங்கள் அதான் ஆண்டவர் சொன்னார், அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எப்படி வரணுமா? ஏன் பின்னாடி வா, அவர் பின்னாடி போக வேண்டும். நம்முடைய சிலுவை என்னங்க? நமக்கு பாடுகள் இருக்குது, நோய் இருக்குது, தேவைகள் இருக்குது, நம்ம குடும்பம் பின்னாடி இருக்கிறது, அப்புறம் இந்த சமுதாயம் சபையெல்லாம் இருக்கிறது. அதனால் நமக்கு வருகிற பாடுகள் மத்தியில் இது வேண்டாம், குடும்பத்தில் சில பாடுகள் இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு போனோம்னா நமக்கு இன்னொரு பாடு வச்சுருப்பார் ரெடியா. ஏன்னா அந்த வழியாக போய் நமக்கு ஒரு ட்ரைனிங், ஒரு 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 பயிற்சி வச்சிருப்பார். ஏன்னா அது கண்டிப்பாக என்னங்க பாடுகள், அதாவது
பைக்கில் வேகமாக போகிறவனை பார்த்துட்டு நம்ம என்ன ஒன்று என்ன இப்படி போகிறானே அப்படி சொல்லுவோம். தொடர்ந்து போயிட்டே இருக்கிறவன் என்ன பண்ணுவோம், டேய் இப்படி போகாதடா அப்படின்னு சொல்லுவோம். அவன் கேட்காத போது என்ன பண்ணுவான், நடக்கும், நான் இப்படி தான் போவேன். நடிகர்லாம் அப்படி போகிறாங்க, நல்லா போகிறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு என்னங்க, நடிகர் போனால் அவனுக்கு எல்லா பாதுகாப்பு வச்சு தான் அவனை ஓட்ட விடுவாங்க. இவர் ஓட்டிட்டு திரிவார். ஆனால் என்ன வேணும்னா, சொல்லி கேட்காத போது என்ன ஆகும், எங்கேயாவது விழுந்து கிடக்கும்போது தலைவர் கேட்பார். 6 மாதம் என்ன பண்ணுங்க, கால் உடச்சி கிடப்பார். அப்போ தான் அந்த கால் சரியாகும். அதனால் இந்த பாடு வேணாம் அப்படின்னு நீங்கள் தாண்டி போனால் இன்னொரு பாடு உங்களுக்கு ரெடியாக வச்சுருக்காருன்னு அர்த்தம். இந்த குடும்பம் வேணாம், இந்த வாழ்க்கை வேணாம், என் மனைவி வேணாம், என் கணவர் வேணாம் அப்படி போனால் இன்னொரு பாடு உங்களுக்குள்ளே போவீங்க. அங்கேயும் ஒரு டீச்சிங் உங்களுக்கு வச்சுருப்பார் ஆண்டவர். எனக்கு சேர்த்தா சொல்கிறேன். அதனால் தேவனா மகிமையாக இயேசு கிறிஸ்துக்குள்ளே நாம் உணர்ந்து கொள்ளுங்கள். மகிமையை கொண்டு வரும் பாடுகள் கசப்பு போல இருக்கும், அது மகிமையை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்து போல நாம் பாடுகளை சகிப்போம். கர்த்தருக்கு மகிமையாக வாழுவோம். அதுவும் ஆசீர்வாதம் தான். பாடுகள் என்னங்க, ஆசீர்வாதம் தான் என்று நினைப்போம். பிரச்சனையா, நோயா, பாடுகளா, முடியலையா, நைட்லேயே தூங்க முடியல, நைட்டில் நோய் பிரச்சனை இருக்கா, பாடிக்கிட்டே இருப்போம், ஆண்டவரை துதிச்சிட்டே இருப்போம். பாடுகள் அது பாட்டுங்க காணாமல் போய்விடும். அதை நாம் சிலருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். தானியேல் வாழ்க்கையில் பார்க்குறோம். அவன் தேவனை மகிமை கொடுத்துக்கிட்டே இருந்தான், மகிமை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு வர பாடுகள் வேறு விதமான பாடுகளாக இருந்தாங்க. எல்லாரும் அவனை எதிர்த்தார்கள். ஆனால் 3 ராஜ்யங்கள் விழுந்தது. ஆனால் தானியேல் காரியமோ ஜெயமாக இருந்தது. அதனால் தெய்வ ராஜ்யத்துக்கென்று பிரிக்கப்பட்டிருக்கிற நாம் பாடுகள் வரும். எல்லாருக்கும் ஒரே விதமான பாடுகள் இல்லை, வேறு விதமான பாடுகள் இருக்கும். அதனால் அதை மகிமை கொண்டு வரும் என்று சொல்லி அதை ஏற்று நீங்கள் இதை அனுமதிக்கிற ஆண்டவரை என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த வழியை நான் தைரியமாக போகிற ஆண்டவரை, நீங்கள் மட்டும் பாடுபடலை. நீங்கள் நினைக்கிறீங்க நான் தான் கஷ்டப்படுறேன் என் குடும்பத்தில், நான் படுற கஷ்டம் ஆண்டவருக்கு எப்படி தெரியும் அப்படி நம்ம வேதனைப்படுகிறோம். ஆனால் யோசேப்பை குறித்து சொல்லப்பட இடத்துல என்ன பட்டிருக்கு தெரியுமா, சிறைச்சாலையில் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவர் உங்களோடு பாடுபடுகிறார், அவர் என்னோடு பாடுபடுகிறார். இயேசு கிறிஸ்து மட்டும் பாடுபடலை, பிதாவும் சேர்ந்தா பாடுபட்டார், பரிசுத்தாவியர் சேர்ந்தா இருந்தார். என்னை கண்டவன் பிதாவை கண்டார். அதில் நம்ம நினைக்கிறோம் நான் மட்டும்தான் பாடுபட்டு இருக்கிறேன், என் பாடு யாருக்கு தெரியும் நினைக்காதீங்க. இயேசு பாடுபட்டார். யோசேப்பு சிறைச்சாலை இருக்கும்போது என்ன இருக்குங்க, சிறைச்சாலையிலே யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவரும் ஜெயிலில் தான் இருந்தார், யோசேப்போட தான் இருந்தார். அதனால் பாடுகள் நமக்கு மகிமை கொண்டு வரும் என்ற விசுவாசத்தோடு இருப்போம். பாடுகளை சகிக்க அவர் உதவி செய்வார். பாடுகளை ஏற்றுக்கொள்வோம், அதன் வழியாக கடந்து போவோம். கண்டிப்பாய் பாடுகள் இருக்காது. ஒரு நாள் ஜெயத்தை ஆண்டவர் கட்டளை எடுப்பார். அது அநேருக்கு ஆசீர்வாதமாகணும், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகும், அது இருக்கும் என்ற நிச்சயத்தோடு நம்ம ஓட்டத்தில் பாடுகள் வந்தால் அதை சகிக்க ஆண்டவர் என்னங்க அதை மேற்கொள்ள வல்லமையை தருவார். பிதா தான் அந்த வல்லமையை கொடுத்தார் குமாரனுக்கு. குமாரன் தாழ்த்தி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். நமக்கும் இந்த பாடுகளை சகிக்க வல்லமையை தருவார், இறைவனை மகிமையும் தருவார். உயிர்த்தெழுந்த மரபு அந்த மகிமையின் தேவனை கர்த்தரை சந்திக்கும் போது, அவரோடு உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதை நீ தேவநாமத்தை துதிப்போம். இந்த அப்பத்துக்காக நாம் கர்த்தரை சோத்திருப்போம். கர்த்தர் நாம இந்த சிந்தனையை நம் அனைவருக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.